ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கைப்பக்கம் சேனலில் மீல் மேக்கர் பிரியாணி ரொம்ப டேஸ்டியாக ஈஸியாக செய்ய போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த பிரியாணி செய்கிறதுக்கு நான் மீல் மேக்கர் 100 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேன். தண்ணியில் 1.5 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ மீல் மேக்கர் நல்லா ஊறி இருக்கு. இதை தண்ணி இல்லாமல் புளிஞ்சு எடுத்துட்டு இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக கொத்தமல்லி தலை சேர்த்து நல்லா ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கலாம். 2 குழிக்கு 2 அளவுக்கு ஆயிலும் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். ஆயிலில் பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 4 பெரிய வெங்காயம் 4 பச்சை மிளகாய் சேர்த்து கோல்டன் ப்ரௌனில் வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிச்சு. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 4 தக்காளி, அதுக்கப்புறம் கொத்தமல்லி தலை, புதினா தலை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், ஊற வச்சிருக்க மீல் மேக்கரை இதில் சேர்த்துக்கலாம். லாஸ்ட் இதில் 5 டம்ளர் தண்ணி, தேவையான அளவுக்கு உப்பு, 1.25 டம்ளர் ஊற வச்ச அரிசி இதில் சேர்த்துட்டு கொத்தமல்லி தலை, புதினா தலை, அப்புறம் நெய் 1 ஸ்பூன் சேர்த்து குக்கரை மூடி ஒரு 5 விசில் விட்டு இறக்கணும். அப்படின்னா மீல் மேக்கர் பிரியாணி ரெடி.